என்னடா இது புதுசா கிளப்பி விட்டுருக்காங்க? சவுத் ஆப்பிரிக்கா போர்டு திடீர்னு பல்ட்டி அடிச்சு நீங்க கடைசி வரைக்கும் விளையாடுங்கப்பா, அப்புறமா மெதுவா வந்தா போதும்னு சொல்றாங்களாமே. என்னையா நியூஸ் இது? தப்பு தப்பு, சுத்த தப்பு. WTCல விளையாட போற சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் எல்லாரும் லீக் மேட்ச் முடிஞ்சதும் கண்டிப்பா போய்த்தான் ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு அங்கிருந்து 30 தேதியில இங்கிலாந்து போவாங்க. அப்போ அவங்க பிளே ஆஃப்ல எல்லாம் கலந்துக்க வாய்ப்பே இல்லையாம். என்னென்னமோ நியூஸ் பறக்குதுங்க, ஒரே வதந்தியா இருக்கு, கேட்கவே வேணாம். டீம் டேவிட் வந்துட்டாருப்பா. அட, நம்ம ஜோஷ் ஹெசல்வுட்டும் வரப்போறாராம். வெஸ்ட் இண்டீஸ் ஆளுங்களும் வந்துட்டாங்களாமே. இல்ல இன்னும் யாரும் வரலையாம். மொயின் அலி வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். நம்ம ரோமன் பவல் கூட 50க்கு 50 சான்ஸ் தான் இருக்கான். கேகேஆர் வேற சீசன் நடுவுல இல்லாம கடைசியில ஒருத்தரை மாத்த வேற தேடிட்டு இருக்காங்களாம். ஒரே கலையபரமா இருக்குங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ரோஹித்தும் இல்ல, கோலியும் இல்ல. அப்போ எப்படி இருக்கும் நம்ம இந்தியன் டீம் 11? முதல் டெஸ்ட் மேட்ச் லீட்ஸ்ல எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் விளையாட போறாங்க? இன்னைக்கு நிறைய பேச வேண்டி இருக்குங்க. சரி, ஒன்னா போவோம். முதல்ல IPL பத்தி பேசிடுவோம். ஏன்னா ஒரே நியூஸா இருக்கு. நம்ம ஸ்பின் கிரிக்கெட் 4 வேற லைவ் பிளாக் போட்டுட்டாங்க. ஏலம் நடக்கும்போது 15 நிமிஷத்துக்கு ஒரு அப்டேட் வருமே, அந்த மாதிரி இது போயிட்டு இருக்கு. இது வித்துச்சு, அது போச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு ஒரே நியூஸ் தான். சவுத் ஆப்பிரிக்கா பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னு ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பேப்பர்ல படிச்சேன். அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பயங்கர பிரஷர் கொடுத்தாங்களாம். BCCI பிரஷருக்கு அவங்க பணிஞ்சிட்டாங்க. அதனால அவங்க பிளேயர்ஸ் பிளே ஆஃப் என்ன ஃபைனல் வரைக்கும் கூட இருப்பாங்களாம். ஓகே சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிரிக்கெட் போல அவங்க சரியான நியூஸ் தான் போடுவாங்க. அது இல்லாம போட மாட்டாங்க. அங்கேயும் வந்துருச்சு. ஃபிர்தௌஸ் முண்டாஜியோட ஆர்டிகிள் அது. அதுல என்ன தெளிவா போட்டிருந்தாங்கன்னா, 8 பிளேயர்ஸ், மொத்தம் 8 பேரு சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க. அங்கிருந்து 30 தேதியில டீம் இங்கிலாந்து போகுது. அப்புறம் 3ஆம் தேதியில ஏரண்டல்ல ஒரு மேட்ச் இருக்கு. அதுல எல்லாரும் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது WTC ஃபைனலுக்கான ப்ரிப்பரேஷனாம். அதனால யாருக்கும் எந்த எக்ஸம்பிஷனும் கிடையாதாம். கரெக்ட் சார். அப்ப யாரெல்லாம் போனா ரொம்ப அடி விழும்னு பார்த்தா, முதல்ல நம்ம ககிசோ ரபாடா, அதாவது குஜராத் டைட்டன்ஸ், அப்புறம் ரைன் ரிகல்டன், கார்பின் போஷ், இவங்க 2 பேரும் மும்பை இந்தியன்ஸ், லுங்கியங்கிடி RCB, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் டெல்லி, மார்கோ ஜான்சன் பஞ்சாப். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மும்பைல 2 பெரிய ஆளுங்கல்ல. அதுவும் வில் ஜாக்ஸ் கதையும் சரியில்லை போல. அவரும் கண்டிப்பா போயிருவாருன்னு தோணுது. பட்லரும் கண்டிப்பா போயிருவாரு. ஏன்னா இப்போதைக்கு நியூஸ் படி இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க எல்லாம் போறது கன்ஃபார்ம் மாதிரி இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்ல யாரு இருப்பாங்க, யாரு போவாங்கன்னு இன்னும் சரியா தெரியல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ்ல எய்டன் மார்க்ரம் கூட போயிருவாரு. அவரும் திரும்பி வரமாட்டாரு. அதாவது WTC ஃபைனல் லிஸ்ட்ல யார் பேர் இருக்கோ, சவுத் ஆப்பிரிக்கா லிஸ்ட்ல யார் பேர் இருக்கோ, இதோ உங்க முன்னாடி எல்லா பேரையும் வச்சிட்டேன். இவங்க எல்லாரும் விளையாட மாட்டாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு யாருக்கு ரொம்ப அடினா மும்பை இந்தியன்ஸுக்கு தான். ஏன்னா ஓபனரா ரைன் ரிகல்டன், அதுக்கப்புறம் கார்பின் போஷ், இவங்க 2 பேரும் பிளே ஆஃப் ஸ்டேஜ்ல இருந்தா இவங்கள வச்சு விளையாடலாம்னு நினைச்சிருப்பாங்க. குஜராத்துக்கு கொஞ்சம் நஷ்டம்தான். ஏன்னா ககிசோ ரபாடா முக்கியமான ஆளு. ஆனா அவரும் டோர்னமெண்ட் முழுக்க விளையாடல. ஆனா அவரோட மத்த பிரச்சனைகளையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா குஜராத் கேம்ப்ல இருந்து இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, குஷால் மெண்டிஸ் ஜார்ஜ் பட்லருக்கு பதிலா விளையாட போறாராம். ஜார்ஜ் பட்லர் பிளே ஆஃப் மேட்ச் வரைக்கும் விளையாடிட்டு போயிருவாராம். அதுக்கப்புறம் குஷால் மெண்டிஸ் வந்துருவாராம். குஷால் மெண்டிஸ் வேற PSL விளையாட போக வேண்டியதான். ஆனா அவரு, நான் போக மாட்டேன், உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, நான் இங்கே போய்க்கிறேன், எனக்கு அங்க விளையாட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அவரு அங்க போகலையாம். இப்படித்தான் கேள்வி. முஸ்தாபிசுர் ரஹ்மான டெல்லி சைன் பண்ணிருந்தாங்க. ஆனா நடுவுல பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு, நாங்க NOC கொடுக்கலையே, ஏன் போறாருன்னு கேட்டுட்டாங்க. ஹலோ, போக கூடாது, நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ அவரு துபாயில வேற லீக் விளையாட போயிருக்காரு. அது முடிஞ்சு வருவாரா இல்லையான்னு இன்னும் தெரியல. பங்களாதேஷ் பிளேயர்ஸ் சைன் பண்ணணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வியா இருக்கு. சோசியல் மீடியால நான் இதையும் படிச்சேன். பாகிஸ்தானை பெயின் பண்ண மாதிரி பங்களாதேஷையும் பண்ணிரணும்னு சொல்றாங்க. ஏன்னா பங்களாதேஷும் இப்போ சரியா விளையாடல. புது கவர்மெண்ட் வந்தப்புறம் அங்க என்னென்னமோ நடக்குது, அது வேற கதை. சிக்கன் நெக் பத்தி ஒரு பொலிட்டிஷியன் போட்ட ஒரு போஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா முஸ்தாபிசுர் ரஹ்மானோட பார்ட்டிசிபேஷன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. RCBயை பத்தி பேசினா இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. ஏன்னா ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்துட்டாரு. லுங்கி எங்கடியும் இருக்காரு, ஆனா அவர் போயிருவாரு. ரொமேரியோ ஷெப்பர்டும் இருக்காரு. டீம் டேவிட் வந்துட்டாரு. இது பெரிய டிஃபரன்ஸை உண்டாக்கும். ஏன்னா இத்தனை ஆஸ்திரேலியன்ஸ் வரமாட்டேன்னு சொன்னதுல டீம் டேவிடும் இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஜோஷ் ஹேசல்வுட்டும் வரப்போறாருன்னு வேற நியூஸ் வருது. ஏன்னா நியூஸ் மார்க்கெட் பயங்கர சூடா இருக்கு. அவரு கூட வர சான்ஸ் இருக்கான். ஆனா சிட்னி மார்னிங் ஹெரால்டுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜோஷ் ஹேசல்வுட்டும் வரமாட்டாராம், மிச்சல் ஸ்டார்க்கும் வரமாட்டாராம். அந்த பேப்பர் படி பார்த்தா ஜோஷ் இங்கிலீஷும் வரமாட்டாராம். மார்கோ ஜான்சனை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பஞ்சாப் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. ஆனா அவர் ஒருத்தர் தான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து.
ஒருவேளை ஜோஷ் இங்கிலீஷையும் சேர்த்துக்கிட்டா மார்கஸ் ஸ்டாய்னிஸ பத்தி சிட்னி மார்னிங் ஹெரால்டுல ரெக்கார்ட் பண்ணும்போதும் எந்த தெளிவும் இல்லையா. பாஸ் என்னன்னா இது எல்லாமே டெவலப்பிங் ஸ்டோரி மாதிரி இருக்கு. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள இது பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள 2 பேர் வர்றதுக்கு கன்ஃபார்ம் ஆகலாம், 3 பேர் வரமாட்டேன்னு சொல்லலாம். எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போதைக்கு நியூஸ்ல என்ன இருக்கோ அதைத்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு கதை இதுதான். நல்ல நியூஸ் என்னன்னா டீம் டேவிட் வந்துட்டாரு, நிறைய பிளேயர்ஸ் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்ட நியூஸ் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆளுங்க போயிருவாங்க, பிளே ஆஃப்ல விளையாட மாட்டாங்க. நல்ல நியூஸ் என்னன்னா டீம்ஸ் வேற பிளேயர்ஸ் மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மொயின் அலி பர்சனல் ரீசனால வரல, ரோமன் பவலுக்கு இன்ஜூரி ப்ராப்ளம் இருக்கு, அதனால அவரும் விளையாட மாட்டாருன்னு படிச்சேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, ஐபிஎல் பேச்சு இத்தோட முடிஞ்சது. இப்போ எதை பத்தி பேச போறோம்? WTC புது சைக்கிள் பத்தி போவோம். நம்ம ஃபைனல் போகலையே, அதனால அதை பத்தி பேச முடியாது. ஆனா இப்போ ரோஹித்தும் இல்ல, கோலியும் இல்ல. அப்போ எப்படி இருக்கும் நம்ம இந்தியன் டீம் 11? எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட போறேன், கூட KL ராகுல். ரொம்ப யோசிக்க தேவையில்லை, 2 பேரும் பிஜி டீம்லயும் நல்லா விளையாண்டாங்க. யசஸ்விக்கு இதுதான் முதல் இங்கிலாந்து டெஸ்ட் டூர், அதனால அவரு நல்லா விளையாடணும்னு நம்புறேன். ஏன்னா ஆஸ்திரேலியால இருந்த சேலஞ்சை விட இங்க வேற மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும். அங்க ஃபாஸ்ட் பால் வரும், பவுன்ஸ் அதிகமா இருக்கும், இங்க ஸ்விங் ஆகும். அதனால ஒரு பெரிய சேலஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு யசஸ்வி, கூட KL ராகுல். போன இங்கிலாந்து டூர் நல்லா இருந்தது, ஆனா KL நீங்க ஸ்டார்ட் நல்லா பண்ணிட்டு அப்புறம் சொதப்ப கூடாது. இது அவருக்கு ரொம்ப முக்கியமான டூரா இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா சாய் சுதர்சனும் இருக்கலாம், தேவ்தத் படிக்கலும் இருக்கலாம். இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர். மேபி தேவ்தத் படிக்கல் இந்த ரேஸ்ல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபில விளையாடுறத பார்த்தோம், அதுக்கு முன்னாடியே தர்மசாலாவில டெபியூ பண்ணாரு. சாய் சுதர்சன் கொஞ்சம் லெஃப்ட் ஃபீல்டுல இல்லனா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் மாதிரி. ஏன்னா அவர் விளையாடுறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, அதனால அவர் 3ல விளையாடலாம்னு தோணுது. நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. கேப்டன் நம்ம சுப்மன் கில் 4வது இடத்துல இறங்குவாரு. முதல்ல அவர் கேப்டன் கூட நியூஸ் வந்துச்சு, ஆனா அவர் 4ல தான் செட்டில் ஆவாருன்னு தோணுது. டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவுக்கு நம்பர் 4 பேட்ஸ்மேனா அவர் தான் இருப்பாரு. ஒன் டேல ஓபனர், டெஸ்ட்ல நம்பர் 4. இப்படித்தான் இருக்க போகுது. 5வது இடத்துல ரிஷப் பந்த், 6வது இடத்துல எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி தோணுது. இந்த இடத்துல நிறைய பேர் போட்டி போடுவாங்க. கருண் நாயர் இருப்பாரு, சர்ப்ராஸ் கான் இருப்பாரு, துருவ் ஜுரேல் இருப்பாரு. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியை நான் ஏன் சொல்றேன்னா மெல்போர்ன்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பாஸ் மெல்போர்ன்ல செஞ்சுரி அடிச்சவரை நீங்க சும்மா விட முடியுமா? பார்டர் கவாஸ்கர் டிராஃபில செஞ்சுரி அடிச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா நான் அவர் ஒரு பேட்ஸ்மேனா தான் பார்க்கிறேன், கொஞ்சம் ஆல்ரவுண்டர் மாதிரி. ஆனா மெயின் வேலை பேட்டிங் பண்றது தான். இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும், பிரஷர் அதிகமா இருக்கும்போது, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும்போது நீங்க எப்பவும் டெய்லோட பேட் பண்ண வேண்டியதில்லை. அதனால 6வது இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி, 7வது இடத்துல நம்ம ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜா சார் இப்போ அஸ்வின் இல்ல, அதனால ஜடேஜாவோட தான் போகணும். லீட்ஸ் கிரவுண்ட், டிஃபென்சிவ் ரோல். அப்புறம் தெரியல, டீம் ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர கூட விளையாட வைக்கலாம். ஏன்னா அங்க லெஃப்டி நிறைய இருப்பாங்க. பென் டக்கெட் இருப்பாரு, அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் இருப்பாரு. இந்த டீம்ல எப்பவும் லெஃப்டிஸ் இருப்பாங்க, அதனால லெஃப்டிஸ் வச்சுக்கிட்டு வாஷிய போட்டா போடலாம். ஆனா நான் ஜடேஜாவை 7ல போடுறேன். 8ல எனக்கு ஷர்துல் தாக்கூர் இல்லன்னா தீபக் சாகர், 2 பேர்ல ஒருத்தர் தோணுது. பேட்டிங்லயும் டெப்த் கிடைக்கும், அது இந்த டீமுக்கு ரொம்ப பிடிக்கும். கௌதம் கம்பீர் கோச்சா இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஆனா புது கேப்டன் எப்படி யோசிக்கிறாருன்னு தெரியல. அங்க நீங்க ஷர்துல் தாக்கூர் இல்லன்னா தீபக் சாகர் 2 பேருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பேசிக்கா இவங்க பாலர்ஸ், கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஆனா பவுலிங்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. நம்ம பிஜி டீம்ல பார்த்தோம்ல, இவ்வளவு தூரத்துக்கு ஆல்ரவுண்டர்ஸை போட்டு பவுலிங்க சொதப்பிடுவோம். இங்க பவுலிங்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. இவங்க பிரைமரி பவுலர்ஸ், கொஞ்சம் பேட்டிங் பண்ணுவாங்க. 2 பேர்ல ஒருத்தர் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ். ஷமி ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா ஷமி, இல்லன்னா நான் பிரசித் கிருஷ்ணாவை பத்தி யோசிப்பேன். இதுதான் என்னோட 12, 13 எதுவோ. இன்னொரு கேள்வியும் இருக்கு, லெஃப்டி ஹர்ஷ்தீப் சிங் பத்தி யோசிக்கலாமா? ஆகாஷ்தீப் என்ன பண்ணுவாரு? ஹர்ஷித் ராணா என்ன பண்ணுவாரு? இவங்க எல்லாரும் மிக்ஸ்ல இருப்பாங்க. ஆனா இப்படித்தான் எனக்கு 11 தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க பாப்போம். என்னோட இந்த 11ஓட நீங்க ஒத்து போறீங்களா இல்லையா? மறுபடியும் சொல்றேன், யசஸ்வி கூட KL ராகுல், சாய் சுதர்சன், தேவ்தத் படிக்கல், சுப்மன் கில், ரிஷப் பந்த், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர், தீபக் சாகர், சிராஜ், பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, முகமது ஷமி. இப்படித்தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் WTC சைக்கிள்ல நம்ம டீமை நல்லா கொண்டு போகுமா? சேலஞ்ச் இருக்கு, ஆனா சேலஞ்ச் இருந்தா அக்செப்டட் தான் பாஸ். IPL நியூஸோட என்ன கொஞ்சம் TTU பண்ணிக்க ட்ரை பண்றேன், ஏன்னா இது டெவலப்பிங் ஸ்டோரி பாஸ். இங்க இருந்து ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் வரல, ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் வர்றாரு. டெய்லி 5-7 அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி பரவாயில்ல, அத பத்தி உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதும் சொல்றேன்.
இன்னைக்கு இப்போதைக்கு இவ்வளவுதான். மத்தபடி ஜெர்சி நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த பிடிச்சிருக்கு. இதுல தெம்பு இருக்குல்ல? இப்படி பண்ணுவாங்களே, எனக்கு பண்ண தெரியல. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நியூஸ் கிரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.